திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய குழுவினரிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வரும் வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்த நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதனால் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தமிழக அரசு பரிந்துரை செய்ததை அடுத்து மத்திய அரசு அனுப்பிய 3 குழுக்கள் கடந்த சனிக்கிழமை முதல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றன. திருவாரூரில் கொள்முதல் நிலையங்களில் சோதனை செய்த அதிகாரிகள் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்லின் ஈரப்பதத்தை பரிசோதனை செய்தனர். சிதம்பரம் அருகே புவனகிரியில் ஆய்வு செய்த மத்திய குழுவினருடன் வாக்குவாதம் செய்த விவசாயிகள் கண் துடைப்புக்காக ஆய்வு நடைபெறுவதாக கூறினர். இந்த இழப்பீடு யாரு சார் கொடுக்கறது? இதே ஓபன் பண்றது முன்னாடி இந்த இடம் வந்து சரி வராது. 1/2 கிலோமீட்டர் உள்ள தண்ணி பூரா இது வளாகத்துல பூந்துதான் வெளியில போவோம். எங்கேயாச்சும் வெளியில போறது வந்து இருக்கா பாருங்க. நீங்க விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். கடலூர் மாவட்டத்தில் கலையூர், தூக்கநாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் நனைந்து துர்நாற்றம் வீசிய நெல்மணிகளின் மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். மத்திய குழுவின் ஆய்வு என்பது வெறும் சடங்கு என்று விமர்சனம் செய்த அந்த பகுதி விவசாயிகள் இதனால் எந்த பலனும் இல்லை என்று கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.